ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி நம்ம மொபைலில் நிறைய பேர் ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக நோவா ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்களுமே இந்த நோவா ப்ரௌசர் உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ திடீர்னு இந்த நோவா ப்ரௌசர் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க. ஆப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி இந்த நோவா ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ, அதாவது ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒட்டோவாகவே க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி இந்த நோவா ப்ரௌசரை யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் சரியாக யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் நோவா ப்ரௌசரில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் விக்னேஷ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் நோவா ப்ரௌசர் அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு அந்த நோவா ப்ரௌசர் ஆப்பை இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் இன்றைக்கி அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலையுமே இந்த ஆப்பில் சில இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒருக்க செக் பண்ணி யூஸ் பண்ணி அதை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் சர்ச் பாரில் நீங்கள் நோவா அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த நோவா ப்ரௌசரை இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 4 ஸ்டெப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கொடுத்து 4 ஸ்டெப் பண்ணிடுங்க. அடுத்த இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் காட்டும். ஸோ அதையுமே கிளிக் பண்ணி நீங்கள் கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் நோவா ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி புதுசாக ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. மோஸ்ட்லி கிளியர் டேட்டா பண்ணுறதுனால கூட இந்த நோவா ப்ரௌசர் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் க்ளீன் ஆப் இல்லாட்டி ஆப்டிமைசர் ஏதாவது டூல் இருக்குமா இருந்தால் ஜஸ்ட் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி க்ளீன் ஆப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த நோவா ப்ரௌசர் ஆப் ஓப்பன் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. மோஸ்ட்லி இப்படி கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட்டும் பண்ணிவிட்டு செக் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் இந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.